ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிறதான உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்போடு கூட உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆண்டவர் தாம் இந்த நாட்களிலே உங்களை ஆசீர்வதித்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் மெய்யான அமைதி சமாதானத்தை கடவுள் உங்களுக்கு தந்தருளுவாராக. நாம் ஏற்கனவே அறிவித்தபடி இந்த நாளிலே நம்மோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை சொல்லும்படியாய் வந்திருக்கிறதான பாஸ்டர் லூக்கா சேகர் அவர்களையும் பாஸ்டர் அம்மா அவர்களையும் நம்முடைய ஈட்டின் மெமோரியல் குடும்பத்தின் சார்பிலே அன்போடு கூட அவர்களை நான் வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். நம்ம எல்லாரும் கைகளை தட்டி அவர் உற்சாகத்தோடு கூட நாம் அவர்களை வரவேற்போம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி இந்த ஆலயத்தில் இன்றைக்கு நடைபெறுவதற்கு என்னை அதிகமாய் உற்சாகப்படுத்தி கட்டாயமாக நம்முடைய ஆலயத்திலே பாஸ்டர் லூகாஸ் அவருடைய ஊழியம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி உதவி செய்ததான அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கு கூட நான் உள்ளத்தின் ஆழ்த்துவ நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கடைசி வரை அவனோடு கூட தொடர்பு கொண்டு ஒருவேளை அவர் இன்றைக்கு சிங்கப்பூர் போயிருக்க வேண்டியது, கட்டாயமாக இந்த 3 நாள் கூட்டத்திலே நான் பங்கேற்று போகிறேன் என்று சொல்லி இந்த 3 நாட்களும் இந்த கூட்டத்தில் நம்மோடு கூட கலந்து கொள்ள வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நான் உள்ளத்தின் ஆழ்த்துவ நன்றியை சொல்லுகின்றேன். மழை இந்த காரணத்தினால வருகிறவர்கள் வந்து கலந்து கொள்ளட்டும். ஆகவே நான் நேரடியாக நேரம் கடந்து விட்டபடியினால பாஸ்டருடைய கரங்களிலே நான் ஒப்புக்கிறேன். இப்போது அவர்கள் நம்மோடு கூட பாடல்களோடு கூட அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். கொயன் நண்பர்கள் ஒரு பாட்டு பாடுவாங்க. அது பாடிய பிறகு பாஸ்டர் அவர்கள் தொடர்ந்து அவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வார்கள். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும் விதமாக லேசான காரியம் இதுவும் லேசான காரியம் என்கிற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம்.
பணம் காண்பது லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் வரி பணம் காண்பது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம். இதுவும் லேசான காரியம்.
you, Jesus. Praise you, praise you, praise you. Praise you. Hallelujah. Jesus. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Thank you, God. Wonderful Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் பெரிய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன். மிகவும் பெரிய தேவனுக்கு நாம் ஆராதனை செய்வது கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியம். உலகத்திலே பாக்கியமுள்ள ஜனம் என்று சொன்னால் அது கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரம்தான். ஏன் என்று சொன்னால் மெய்யான தேவனை ஆராதிக்கிறபடியினாலே கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய தேவன் ஏதோ ஒரு தெய்வம் அல்ல, ஆல் கிரியேட்டர், சர்வ வல்லமை உள்ள தேவன், எங்கும் வியாபித்திருக்கிறவர். சி போடுப்பா. அல்லேலூயா. எங்கும் வியாபித்திருக்கிறவர், எங்கும் நிறைந்திருக்கிறவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். அவருக்கு மறைவான சிருஷ்டி இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சங்கீதம் 139 தாவீது சொல்லும் பொழுது, நீர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அப்படி என்றார். இந்த சாயங்கால வேளையிலும் விசேஷத்தமாக இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய தயவு இறங்கி வரும். ஆமென். நான் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 23:18 இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தியாய் சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரம் அவர்களை வந்து சேரும் என்று சொல்லப்படும். சங்கீதம் 84:4 இப்படி சொல்லுகிறது, உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், எப்போதும் துதித்து கொண்டே இருப்பார்களாம். ஆமென். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய அடையாளமே ஆமென், துதித்து கொண்டே இருப்பார்கள். இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை குறித்து அதிகமாய் நாம் தியானித்து வருகிறோம். இந்த 40 நாட்கள் மாத்திரமல்ல, அவருடைய பாடுகள், ஒவ்வொரு நாளும் அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூர்ந்து அவர் செய்த தியாகத்துக்காக நம் நன்றிகளை ஏறெடுத்து ஆண்டவரை ஸ்தோத்திரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இதுதான் தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகள். இந்த நாட்களில் கூட ஒரு விசை கூட நம்ம கைகளை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றிகளை சொல்லுவோம். ஆமென். சீ போடுங்க. ஓ thank you Lord, oh thank you Lord, oh thank you Lord. ரெண்டு கரங்களை உயர்த்தி thank you Lord, thank you Lord. எல்லாரும் சேர்ந்து oh thank you Lord, oh thank you Lord, oh thank you Lord. நீர் செய்த நன்மைகளுக்காக, நீர் பாராட்டின தயவுகளுக்காக thank you Lord, oh thank you Lord, oh thank you Lord, thank you Lord. ரெண்டு கரங்களை உயர்த்தி hallelujah, we worship. Come on everybody, hallelujah, hallelujah. Heavenly Father, hallelujah, worship, hallelujah, oh
King, Lord of Lords. Hosanna, come on. Hosanna, 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 hallelujah, Hosanna, 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 come on, Hosanna, come on, Hosanna, துதிங்க, 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 Hosanna, Hosanna, hallelujah, Hosanna, hallelujah, Hosanna, hallelujah, Hosanna, Hosanna, எங்கள் Hosanna, ஆமென், hallelujah. ரொம்ப ஆடியோ ரொம்ப மட்டமா மோசமா இருக்குது. வர்ஷிப் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் ஆண்டோட பிரசன்ன மத்தியில் இருக்கிறதுனால அதெல்லாம் மறைக்கப்படுது. நாளைக்கு கரெக்ட் பண்ணுங்க, எல்லாரும் கரெக்ட் பண்ணுங்க. ஏன்னா ப்ரொஃபஷனல் நம்ம எல்லாம் பண்ணாதான் ரொம்ப அருமையாக இருக்கும். ஆடியோ சிஸ்டம் ரொம்ப இதுவாக இருக்கு. கிளியர் பண்ணிக்க. நாளைக்கு எல்லா கையை உயர்த்தி சொல்லுவோம். ஓசன்னா 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 ஓசன்னா. எஸ் லார்ட். ஓசன்னா 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 ஓசன்னா. Come on. ஓசன்னா 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 ஓசன்னா. கைகளை உயர்த்தி ஓசன்னா. துதிங்க, துதிங்க. ஓசன்னா. glory. ஓசன்னா. துதிங்க. ஆண்டவர் ஆராதிங்க. ஆண்டவர் உங்க மேல மேல கைகளை இறக்குவார். ஆமென். ஓசன்னா 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 ஓசன்னா. கைகளை உயர்த்தி ஓசன்னா 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 ஓசன்னா. Come on. ஓசன்னா ஓசன்னா. சூப்பர். ஓசன்னா 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 ஓசன்னா. Come on. ஓசன்னா. Glory to God. ஓசன்னா. Almighty name. Amen. ஓசன்னா 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 ஓசன்னா. Hosanna, 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 எங்கள் Hosanna, Hosanna, எங்கள் Hosanna. Thank you, God. Wonderful presence. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறார். நம்முடைய கைகளை உயர்த்தி சொல்லுவோம். சி மேஜர். ஆமென். நம்மை ஆதரிக்கிற நல்ல தகப்பன். சொல்லுங்க. ஆதரிக்கிறவர், நம்மை ஆதரிக்கிறவர், கரம் பிடிக்கிற தெய்வம் இயேசு கைவிட மாட்டார். ஆமென். Thank you God. ஆதரவே என்ற பாடல் ஒரு நல்ல அருமையான பாடல். அமேசிங் சாங். இந்த பாடலை பாடும் பொழுது அநேகருடைய உள்ளங்கள் தேவன் பக்கமாய் திரும்பி அநேகர் ஆறுதல், லட்சக்கணக்கான மக்கள் ஆறுதல் அடைந்திருக்கிறார்கள். ஆமென்.
சேர்ந்து பாட போறோம். சி மேஜர். ஆதரவே சி 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 ஆதரவே அடைக்கலமே புகழிடமே எங்கள் உறைவிடமே ஆதரவே அடைக்கலமே புகழிடமே எங்கள் உறைவிடமே உம்மைத்தான் நம்பியிருக்கின்றேன் நான் உம்மைத்தான் நம்பியிருக்கின்றேன் பாடுவோமா உம்மைத்தான் நம்பியிருக்கின்றேன் நான் உம்மைத்தான் நம்பியிருக்கின்றேன் எங்கள் ஆதரவே அடைக்கலமே கமான் புகழிடமே எங்கள் உறைவிடமே எல்லாரும் வாயை திறந்து ஆதரவே அடைக்கலமே புகழிடமே எங்கள் உறைவிடமே உம்மைத்தான் நம்பியிருக்கின்றேன் நான் உம்மைத்தான் நம்பியிருக்கின்றேன் பாடுவோமா உம்மைத்தான் நம்பியிருக்கின்றேன் நான் உம்மைத்தான் நம்பியிருக்கின்றேன் நான் பிறந்த நாள் முதலாய் இந்நாள் வரைக்கும் என்ன ஆதரித்த தெய்வம் நீரையா நான் பிறந்த நாள் முதலாய் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்த தெய்வம் நீரையா எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ வேதனைகள் நிர்மூலமாகாமலே காத்து கொண்டீரே நிர்மூலமாகாமலே காத்து கொண்டீரே எங்கள் ஆதரவே அடைக்கலமே புகழிடமே எங்கள் உறைவிடமே எல்லாரும் சேர்ந்து சொல்வோம் ஆதரவே அடைக்கலமே புகழிடமே எங்கள் உறைவிடமே சத்தமாய் ஆதரவே அடைக்கலமே புகழிடமே எங்கள் உறைவிடமே என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய தேவன் நம்மை ஆதரிக்கிறவராயிருக்கிறார். சில வேளையிலே பல மனிதர்கள் நம்மை மறந்து போனாலும் பலர் நம்மை கைவிட்டு போனாலும் தேவன் ஒரு நாள் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிராமிஸ் என்ன தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதே இல்லை என்று சொல்லி அவர் பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையை நீங்க பார்ப்பீர்களானால் ஈசாக்கின் குடும்பத்தில் 2 பிள்ளைகள், ஒருவன் ஏசா, இன்னொருவன் யாக்கோபு. மைல் ரெக்கார்டு பண்றாங்க. இப்படி 2 பேர் இருந்தார்கள். ஆனால் ஒரு காலகட்டத்தில் யாக்கோபு வீட்டை விட்டு துரத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். வீட்டை விட்டு அனுப்ப வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். சில வேளை நம்ம பாசமா இருக்கிறவர்கள், நம்மை நேசிக்கிறவர்கள் கூட நம்மை மறந்து நம்மை உதாசனப்படுத்தி விடலாம். ஐயோ, இவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், இவர்கள் மறந்து விட்டார்கள், நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி திகைத்து போன நேரத்தில் கவனிச்சு பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் பதனராமில் இருக்கும் சீரியா தேசத்தான் ஆகிய, நல்ல கவனி போதும், எங்கு அனுப்புகிறான் என்றால் ஏதோ ஒரு பக்கத்து ஊருக்கு அனுப்பல, பதனராம் என்ற தேசத்துக்கு ஓடிவிடு, எப்படியாயிலும் ஓடிவிடு மகனே என்று சொல்லி அனுப்புகிறார். ஆனால் யாக்கோபுக்கோ வேதனை தாங்க முடியும். நான் எப்படி கடப்பேன்?
772 கிலோமீட்டர் தூரம் எப்படி நான் கடப்பேன்? மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் கடக்க வேண்டும், யோர்தானை கடக்க வேண்டும், கல்லர்களை சந்திக்க வேண்டும், மிருகங்களை சந்திக்க வேண்டும். ஐயோ, நான் எப்படி போக முடியும்? அழுது கொண்டே இருக்கிறான். போய்கொண்டே இருக்கும் பொழுது சூரியன் மறைந்து போனது, இரவு வந்தது. ஒரு கல்லை எடுத்து தன் தலைமூட்டில் வைத்துக் கொண்டு அழுது கொண்டே தூங்கிவிட்டார். அந்த ராத்திரி வேளையில் தான் ஆண்டவர் வானத்தை திறக்கிறதை பார்க்கிறோம். தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் யாக்கோபு பார்க்கிறான். உச்சியில தேவன் அவனை பார்க்க சொல்றார், நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு சொந்தமாக்கி தரப்போகிறேன். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். வேதாகமத்தில் முதலில் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதல் ஃபர்ஸ்ட் பிராமிஸ், விலகுவது இல்லை என்ற வார்த்தை யாக்கோபுக்கு தான் கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அவன் சொன்னான், நான் உன் கூட வருவேன், நான் உனக்கு சொல்றதை செய்யற வரையில உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொல்லி முதல்ல கைவிட மாட்டேன் என்ற வார்த்தை இந்த யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்தார். 772 கிலோமீட்டர் அவன் கடந்து போனான். ஓசியா 12:12 என்ன சொல்லுகிறது? யாக்கோபு சிரியா தேசத்திற்கு ஓடி போய் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்தான் என்று வாசிக்கிறோம். அவன் போன உடனே, அவன் லேண்ட் பண்ண உடனே முதலில் அவன் பார்த்த ஒரு காட்சி, ராகேலை, ரூபவதியான ஒரு பெண்ணை பார்த்தான். பார்த்த உடனே அவன் கவர்ந்து விட்டான், அவ்வளவுதான். அதற்கு பிறகு மாமனை கவர்ந்து விட்டான், அழைத்து வந்த தெய்வத்தை மறந்து விட்டான். ஒன்னு சொல்லுகிறேன், மை டியர் பிரதர் சிஸ்டர், உங்க வாழ்க்கையில் எவ்வளவு மேன்மைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு உயர்வுகள் வந்தாலும் சரி, உங்களை அழைத்து கொண்டு வந்த தெய்வத்தை மறந்து விடாதே. தாழ்மையில் தாய்மள்ளமை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த யாக்கோபு மறந்துட்டாரு. மறந்து போனதுனால என்ன நடக்க தெரியுமா? மாமா ஏமாத்திட்டான். ராகேலால் அவளுக்கு பிரச்சனை. அந்த 16ஆம் என்று சொன்னால் நுகத்தடிக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. 20 வருஷம் 20 years 20 வருஷம் பாடாப்படுறான். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை. நொந்து நூலாகி போய்விட்டான். ரொம்ப அழுறான். அதுக்கு பிறகுதான் புத்தி தெளிந்தது, இந்த உலகத்தில் எல்லாம் மாயை, தேவன் ஒருவரே நிஜமானவர் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கெஞ்சுக, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன் ஆண்டவரே. அதுதான் ஆதியாகமம் 48:15 சொல்லுகிறது. அவன் பாடலாக பாடி தேவனை சாட்சியாக சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். நான் பிறந்த நாள் முதலாய் இந்நாள் வரையிலும் என்னை ஆதரித்தவர் அவரே. ஆமென். பலமா, நான் பிறந்த நாள் முதலாய் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்த தெய்வம் நீரையா. பாடுமா, நான் பிறந்த நாள் முதலாய் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்த தெய்வம் நீரையா. எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வேதனைகள், நிர்மூலமாகாமலே காத்து கொண்டீரே, நிர்மூலமாகாமலே காத்து கொண்டீரே. ஆதரவே ஆதரவே அடைக்கலமே. காடு மட்டும் அப்படியே பேக்க மட்டும் போடுங்க. ஆமென். புகலிடமே, எங்கள் ஊரை விடமே, ஆதரவே அடைக்கலமே, புகலிடமே, எங்கள் ஊரை விடமே. எல்லாரும் சென்று பாடலாமா? ஆதரவே அடைக்கலமே, புகலிடமே, எங்கள் ஊரை விடமே.
கவனிங்க, நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல பாடம் என்னவென்றால், கர்த்தரை பிடிச்சுங்க, ஆண்டவரை பிடிச்சுங்க. எந்த மனுஷன் காலையும் பிடிக்கிறதுனால ஒண்ணும் நடக்க போறது இல்லை. யாரால நாம உயர போறது இல்லை. நம்முடைய ஜெயம் மேற்கிலிருந்து கிழக்கிலிருந்து வரப்போறது இல்லை. நம்முடைய வெற்றி, நம்முடைய உயர்வு எல்லாமே அவருடைய கையில் இருக்கிறது. அவருடைய காருண்யம் தான் உங்களை பெரியவனாய் மாறச் செய்யும். அவர்தான் உன்னை உயர்த்த முடியும். அவர்தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அவர்தான் உன்னை மேன்மைப்படுத்த முடியும். சொல்லுங்க, இயேசுவே, நீர் தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும். உம்மை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்யவே முடியாது. சொல்லுங்க, உம்மால் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென், அல்லேலூயா. அப்படி என்ன யாக்கோபை யார் ஆசீர்வதிச்சது? 2 பரிவாரங்களை கர்த்தர் கொடுத்தார். பரிவாரம் என்பது ஒரு தேசத்தினுடைய சொத்தின் மதிப்பு. 2 தேசத்தினுடைய சொத்தின் மதிப்பை கர்த்தர் யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆமென். அழகா அவன் பாடுறான், நான் பிறந்த நாள் முதலாய் இந்நாள் வரைக்கும் என்ன ஆதரித்த தெய்வம் நீரையா. கமான் 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 கமான். நான் பிறந்த நாள் முதலாய் இந்நாள் வரைக்கும் என்ன ஆதரித்த தெய்வம் நீரையா. எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வேதனைகள் நீர் மூலமாகாமலே காத்து கொண்டீரே. நீர் மூலமாகாமலே காத்து கொண்டீரே. எங்கள் ஆதரவே, அடைக்கலமே, சுப புகழிடமே, உறைவிடமே, ஆதரவே, உறவசேனோ உறைவிடமே, உறைவிடமே. உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன், உம்மைத்தான் நம்பி இருக்கின்றேன். நான் உம்மைத்தான் நம்பி இருக்கின்றேன். உம்மைத்தான் நம்பி இருக்கின்றேன். உம்மைத்தான் நம்பி. எத்தனை பேர் ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்க? அப்பா, உம்மைத்தான் நம்புறவங்க கையை உயர்த்துங்க பாப்பா. I surrender, Lord. Amen. உம்மைத்தான் நம்பி, உம்மைத்தான் நம்பி இருக்கின்றேன். நான் உம்மைத்தான் நம்பி இருக்கின்றேன். Hallelujah. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றேன். ஐயா, உம்மைத்தான் ஒரே நம்பிக்கை நீங்க தான்ப்பா. Oh, thank you, Jesus. Wonderful. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றேன். நான் உம்மைத்தான் நம்பி இருக்கின்றேன். நிந்தனைகள் அவமானம் சூழ்ந்திடும் நேரத்திலே மகிமையால் மூடி நீரையா. நிந்தனைகள் அவமானம் சூழ்ந்திடும் நேரத்திலே மகிமையால் மூடி நீரையா. Come on, come on. வெட்கப்பட்ட தேசத்திலே புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய், வெட்கப்பட்ட தேசத்திலே புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் கிருபையால் உயர்த்தி நீரையா. கிருபையால் உயர்த்தி நீரையா. எங்கள் ஆதரவே. கமான், சூப்பர், அருமையா பாடுறீங்க. புகழிடமே, உறைவிடமே, ஆதரவே, அடைக்கலமே, புகழிடமே, உறைவிடமே. இயேசையா,
சேர்ந்து சொல்லுங்க. நீரே எங்கள் தேவன், நீரே என் கண்மலை, நீர் என் கோட்டை. ஆமே, நான் நம்பி இருக்கிறவரே, உம்மால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். நான் உம்மாலே மேன்மை அடைவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமே, கரங்களை தட்டி இயேசுயா. ஓ ஹல்லேலூயா. சத்துருக்கள் சூழ்ந்து என்னை நெருக்கிடும் நேரத்திலே தீவிரமாய் ஓடி வந்தீரே. சத்துருக்கள் சூழ்ந்து என்னை நெருக்கிடும் நேரத்திலே தீவிரமாய் ஓடி வந்தீரே. காயங்கள் ஆற்றினீரே, கண்ணீரை துடைத்தீரே. காயங்கள் ஆற்றினீரே, கண்ணீரை துடைத்தீரே. தோள் மீது சுமந்து சென்றீரே. தோள் மீது சுமந்து சென்றீரே. தோள் மீது சுமந்து சென்றீரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஓ, தோள் மீது சுமந்து சென்றீரே. ஏசையா, கரங்களை தட்டி ஏசையா, 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 ஏசையா. தோள் மீது சுமந்து சென்றீரே. தோள் மீது சுமந்து சென்றீரே. ஆதரவே. பாடுங்கப்பா. Yes, yes, yes. Very amazing. Amen, amen. ஆதரவே. Oh, thank you God. Amen, 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 amen. இறங்கட்டுப்பா. உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். Feel பண்ணுங்கப்பா, feel பண்ணுங்கப்பா, feel பண்ணுங்கப்பா. Amen, 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 amen. Feel பண்ணுங்கப்பா, feel பண்ணுங்கப்பா. எல்லாரும் மேல, எல்லாரும் மேல, எல்லாரும் மேல feel பண்ணுங்க. கரங்களை தட்டி இயேசுவின் நாமம். Wonderful Lord. உம்மைத்தான் நம்பியிருக்கின்றேன். நான் உம்மைத்தான் நம்பியிருக்கின்றேன். ஓ, ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் இந்த முதல் நாள் கூட்டத்திலே ஆதரவோடு வந்திருக்கிறார். ஆதரவு கொடுக்க வந்திருக்கிறார். நான் உனக்கு அடைக்கலமா வந்திருக்கிறேன். நான் உன்னை நேசிக்க வந்திருக்கிறேன். நான் வேதத்துல வாசிக்கிறேன், அவரை போல அடைக்கலம் கொடுக்கிறவங்க இந்த உலகத்தில் இல்லை. அவரை போல ஆதரிக்கிறவங்க யாரும் இல்லை. தாவீதுடைய வாழ்க்கையில 60 யுத்தங்கள். வாழ்க்கைய யுத்தம், யுத்தம். எனி டைம், எப்பொழுதும் சத்துருக்கள் அவனை அழிப்பதற்கு போராட்டம், மரணம் அவனோடு போராடினது. அவன் அழிக்க முடியல. ஏன் அழிக்க முடியலன்னா ஆண்டவருடைய அந்த தயவு என்ன சொல்லடா. ஆமென். அந்த ஆதரவு. நீங்கள் 1 சாமுவேல் 25:29 நீங்கள் வாசிக்கும் பொழுது, என் ஆண்டவனுடைய ஆத்துமா ஜீவனுள்ளோருடைய கட்டினால் கட்டப்பட்டு உம்மை துன்பப்படுத்தும். உம்முடைய பிராணனை வாங்கவும் வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிறது. சொல்லுங்க, ஆதரவில் இருக்கிறீங்க. உங்க ஆமை சொல்லுங்க, நீங்க ஆண்டவருடைய ஆதரவில் இருக்கும் பொழுது உன்னை எவன் என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? இல்ல கை உயர்த்தி சொல்லுவோமா? ஆதரவே. சூப்பர். உறவிடமே, ஆதரவே. Yes, yes, yes. Oh, wonderful Lord. உம்மைத்தான் நம்பியிருக்கிறேன்.
சும்மா நான் பிறந்த நாள் முதலாய், நான் பிறந்த நாள் முதலாய் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்த தெய்வம் நீரையா. Come on. நான் பிறந்த நாள் முதலாய் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்த தெய்வம் நீரையா. Thank you Lord. எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வேதனைகள் நிர்மூலமாகாமலே காத்துக்கொண்டீரே, நிர்மூலமாகாமலே காத்துக்கொண்டீரே. எங்கள் ஆதரவே உரத்த சத்தமாய் அடைக்கலமே புகலிடமே. Thank you Lord. Thank you Lord. Thank you God. Thank you God. Thank you. எங்களூரை விடமே Yes Lord. ஆதரவே அடைக்கலமே புகலிடமே உறைவிடமே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. Singing. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் இருப்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் இருப்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. கிருபை இல்லாம வாழ முடியாது. வாழ தெரியாது. கிருபை இல்லாம வாழ முடியாதையா. கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. I surrender Lord. கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. அப்படி கையை உயர்த்தி கடைசியா வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. ஓ வாழ்வே என் வாழ்வே, என் வாழ்வே, வாழ்வே கடைசியா வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. You are my life. ஆண்டவரே You are my life. நீங்கதான் எங்க நீர்தான் என் வாழ்க்கை அப்பா, வாழ்க்கை. நீர்தான் என் எதிர்காலம். தாவீது சொல்லும் பொழுது என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது. கடைசி சொல்லுவோம், ரெண்டு கையை I surrender Lord. வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. முழுமையா அர்ப்பணிப்போம்.
இந்த உலகத்தில் எல்லாமே தற்காலிகமானதுதான். பணம், பதவி, சொத்து, சுகம் எல்லாம் இருக்கும், இல்லாமல் போய்விடும், மறைந்து விடும், காணல் நீரை போல. ஆனால் இயேசு மறைந்து போகிறவர் அல்ல. அவர் நேற்று மாற மாட்டார், இன்றைக்கும் மாற மாட்டார், நாளைக்கும் மாற மாட்டார். என்றைக்குமே மாறாத ஒரு தெய்வத்தை அல்லவா ஆராதிக்கிறோம். ஆமென். சூழ்நிலை மாறும் பொழுது மனிதர்கள் மாறி விடுவார்கள், எல்லாம் மாறி போவார்கள். மாறி போகிற உலகத்தில் மாறாத தெய்வம் அவரே. கடைசியா மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானையா. கிருபையின் மேலே கிருபையை தந்து, கிருபையின் மேலே கிருபையை தந்து, நிர்மூலமாகாமல் காத்தீரையா, நிர்மூலமாகாமல் காத்தீரையா. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. கடைசி சொல்லுங்க, வாழ்வே கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. இன்னும் நாளைக்கு நல்லா ஆராதிக்கலாம். இந்த சிஸ்டம் எல்லாம் கரெக்ட் பண்ணிடுங்க நாளைக்கு. ஆண்டவருக்கு மகிமை. தேங்க்யூ. விசேஷத்தமாக இந்த 3 நாள் என்பது உண்மையாவே யாருக்குமே 3 நாள் நான் கொடுத்தது கிடையாது. ஏன்னா அவ்வளோ பிஸியாக இருக்கிறோம். ரொம்ப ஊழியத்தில் சொல்லவே முடியாத அளவுக்கு ரெஸ்டே இல்லாமல் ஊழியம், தொடர்ந்து ஊழியம். பிரதர் ரமேஷ் பிரதர் அவங்க ரொம்ப வற்புறுத்தி கேட்டுனாங்க, ஐயா வற்புறுத்தி கேட்டாங்க. நான் சும்மா 3 நாள் வாய்ப்பே கிடையாது. எங்கே பெரிய பெரிய மீட்டிங் இருந்தால் 2000 பேரில் 10,000 பேர் இருந்தால் கூட ஒரு நாள் தான் இப்போ கொடுக்கறது மீட்டிங். உண்மை எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, 3 நாள் எப்படி தான் கொடுத்தேன்னு. அல்லேலூயா. ஏன்னா ஒரு நாள் கிடைக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய அருபொருளாக இருக்கும். அவ்வளோ, ஏனென்றால் சென்னையிலையும் தமிழ்நாட்டில் விட மாட்டேங்கிறாங்க. எல்லா இடங்களிலும் கூப்பிட்டு அதை என்ன பண்ண மாட்டேங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஆராதிக்கிறது. எவ்வளோ ஒரே காலில் நின்று ஆராதிப்பது எவ்வளோ பலவீனங்கள். ஏன்னா நம்முடைய மினிஸ்ட்ரி ஒரு ரிவைவல் மினிஸ்ட்ரி, எழுப்புதல் ஊழியமாக இருக்கிறதுனால தேசங்களை எழுப்புறதுன்னு அவ்வளோ பெரிய போராட்டம். சரீரத்தில் போராட்டம், ஆவிக்குரிய மண்டலத்தில் போராட்டம், எவ்வளோ பெரிய பெரிய போராட்ட சவால்களெல்லாம் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு என்னுடைய டெஸ்டிமனி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரொம்ப உங்களுக்கு சவால் நிறைந்ததாக இருக்கும். எந்த மனுஷனை இயேசு பிரகாசிக்க வல்லமை உள்ளவர் என்பதற்கு சாட்சியாக நாளைக்கு நிறைய மக்களுக்கு இந்த உயிர்மீச்சின் சாட்சியாக உங்களுக்கு அது விளங்கும். சரி, இந்த நாட்களிலும் அருமையான இந்த 3 நாளும் எங்களை பயன்படுத்துவதற்கு வருவதற்கு வழியாக இருந்த பிரதர் ரமேஷ் குடும்பத்துக்காகவும் அருமையான ஆயர் ஐயா அவர்களுக்காகவும் மூப்பர்கள் மற்றும் செயலர் எல்லா தேவ மனிதர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக நீங்கள் வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா. இந்த 3 நாளும் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தின் துவக்கமாக மாறிவிடும். ஆமென். ஆவிக்குரிய மறுமலர்ச்சியாக மாறிவிடும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா நான் என்ன பெரிய கிருபைன்னு சொன்னா, வர்ஷிப் பண்ணும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது வானம் திறக்கப்படும். ஆமென். ஏஞ்சல்ஸ் எல்லாம் அப்படியே இறங்கி வருவாங்க. கட்டு உடையும், அநேக வனாந்தரங்கள் வயல்வெளியாய் மாறும், பாலைவனங்கள் சோலைவனமாய் மாறும். ஆமென். எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ திருச்சபைகள் இந்த வர்ஷிப் ஆராதனையிலே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்றைக்கும் ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2-3 நாளும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வர போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆசீர்வாதம் கொண்டு வரதில்லை, தேவனோடு நம்ம இணைக்கப்படுதான் முக்கியம். ஆசீர்வாதம் இல்லை, நாம் தேவனோடு இணைந்து வாழ்வதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, இந்த காலகட்டத்தில் சிலுவை குறித்ததான இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து
அதிகமாக எல்லா திருச்சபைகளிலும் தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் இந்த கடைசி நாட்களிலே இயேசு எதற்காக வந்தார், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு எதற்காக வந்தார் என்பதை ஒரு ஆழமான சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படுவார். இவ்வளவு ஒரு பெரிய தேவன் யாருக்காக கொடுக்கப்பட்டாரா? உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கொடுக்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம். கொடுக்கப்படுவதற்கு காரணம் என்ன? ஏன் அவரை நமக்காக கொடுக்க வேண்டும்? சாதாரணமாக ஏதோ ஒரு பொன்னையோ வெள்ளையோ கொடுக்கிறதல்ல, தன்னையே கொடுக்குவதற்கு அவ்வளவு ஒரு கிரயம் செலுத்துவதற்கு என்ன அவசியம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இன்னும் சொல்ல போனால், காணக்கூடாத தேவன், அதிர்சனமான தேவன். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6:16 சொல்லுகிறது, காணக்கூடாதவர், எவ்வளவேனும் காணக்கூடாத ஒருவராய் சாவாமை உடையவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், அவ்வளவு ஒரு பிரமிப்பான தேவன். ஆமென். இன்னும் கொலோசியர் 1:15-16 நீங்கள் வாசிக்கும் பொழுது, இவர் மூலம்தான் அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டது. அப்பேற்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன் ஏன் நமக்காக கொடுக்கப்பட வேண்டும்? அவசியம் என்ன? இன்னும் சொல்ல போனால் ரோமர் 8:32 நாம் வாசிக்கும் பொழுது, தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். கவனிக்கணும், ஏன் இவ்வளவு பெரிய தேவன்? நீங்கள் யோவான் 1:1 நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. நீங்க 14 வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை அப்படி என்றால், ஏன் நமக்காக இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட வேண்டும்? அவ்வளவு ஒரு வல்லமை உள்ள தேவன் ஏன் நமக்காக கொடுக்கப்படுவது என்பது சாதாரணமானதல்ல. அவரை பலியாய் கொடுப்பதுதான் ஒரு பெரிய கஷ்டமா இருக்கிறது. கொடுப்பதற்காக, ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக அவர் வரவில்லை. அதாவது ஆசீர்வாதத்துக்காக வரல. எதை கொடுக்க வந்தா தெரியுமா? உனக்காக முதல் பேரானதை கொடுப்பதற்காக, தன் உயிரை கொடுப்பதற்காக வருவதற்கு அவசியம் என்ன? சர்வ வல்லமை உள்ள தேவன் அல்லவா? அதிர்சனமான தேவன் அல்லவா? ஆச்சரியமானவர் அல்லவா? ஏன் மனிதர்களுக்காக தன் உயிரை கொடுப்பதற்கு ஏன் வர வேண்டும்? ஏன் அவர் கொடுக்கப்பட வேண்டும்? அவள் முதன்மையை, அவருடைய ரத்தத்தை ஏன் கொடுக்க வேண்டும்? அவசியம் என்ன? இதற்கு ஒரு காரியத்தை நாம் சிருஷ்டிப்பிலிருந்து நாம் தொடங்க போகிறோம். தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆதியிலே சிருஷ்டிக்கும் பொழுது 3 பிரதான தேவ தூதர்களை தேவன் சிருஷ்டித்தார். ஒருவனுடைய பெயர் மீகாவேல், இன்னொரு பிரதான தூதனுடைய பெயர் கேப்ரியேல், இன்னொரு பிரதான தூதனுடைய பெயர் லூசிபர். இவங்க 3 பேருக்குமே ஏல் 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 அப்படின்னா, ஏல் என்பது கர்த்தருடைய நாமம். இந்த 3 பிரதான தூதர்களுக்கும் 3 விதமான, அதாவது அதிகாரங்களை கர்த்தர் கொடுத்தார். மீகாவேல் எடுத்துக்கொள்ளும், யுத்தம் செய்வதற்காக கோடிக்கணக்கான எண்ணிக்கைக்கு அடங்காத தூதர்கள் அவனுக்கு கீழே இருந்தார்கள்.
காபிரியேல் என்று சொன்னால் நற்செய்தியை, வசனத்தை சொல்லுகிறவன். அவனுக்கு கீழே கோடிக்கணக்கான தூதர்கள் இருந்தார்கள். மூன்றாவது தூதன், பிரதான தூதனா இருக்கிற லூசிபர், அவனுக்கு கீழே அவனை ஆராதனை செய்வதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இந்த மூன்று பிரதான தூதர்களிலே விசேஷமாய் சிருஷ்டிக்கப்பட்டவன் தான் லூசிபர். வேதம் சொல்லுகிற எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிகை பச்சை கோமேதகம் எஸ்பி இந்திரநீலம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களினாலும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்ட. கவனிக்கணும், இவனுடைய சகல விதம் ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தான். நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? வெளிச்சம். அவருடைய வெளிச்சம் அவன் மேல பட்டுச்சுனா போதும், அப்படியே ஜொலிக்கும், அப்படியே பயங்கரமா பிரமிப்பா ஜொலிக்கும். இந்த ஜொலிக்கிறத பார்த்த உடனே இவனுக்குள்ள ஒரு பெருமை வந்தது உள்ளத்துல. வேதத்தில் வாசிக்கும் பொழுது எசேயா தீர்க்க தரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 14:13. நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆண்டவரிடத்தில் டைரக்டா சொல்லல, இருதயத்தில் பேசிக்கொண்டு இருதயத்திலே சொல்லிக்கணும், நான் மேல ஏறுவேன், அவருக்கு மேல நான் ஆகுவேன், தேவனை போல ஒப்பாவேன்னு சொல்லி இருதயத்தில் பேசி கொண்டிருக்கிறேன். நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? இருதயத்தில் நினைச்சாலும் பதிவு செய்யும். நம்ம பரலோகம் எல்லாத்தையும் பதிவு செஞ்சுங்குது. நினைக்கிறதையும் பதிவு செய்து, சிந்திக்கிறதையும் பதிவு செய்து, யோசிக்கிறதையும் பதிவு செய்யப்படுகிறது. வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, மரியாளை ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாய் இருந்தான் என்று யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். அதுவும் பதிவு செய்யப்படுது, உன் யோசனையும் பதிவு செய்யப்படுது, எல்லாமே பதிவு செய்யப்படுது. அவருக்கு மறைவான சிறுசு இந்த உலகத்தில் இல்லை. அப்படி என்றால் இவன் சிந்தி இருதயத்தில் பேசிக் கொண்டிருக்கிறதை பரலோகத்தின் தேவன் அறிந்தான். வேதாகமத்தில் முதலில் பாவம் செய்தவன் இவன் தான். வேதத்தில் வாசிக்கிற எசேக்கியேல் 28:8-16 நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீ பாவம் செய்தாய். வேதாகம முதலில் பாவம் செய்தவன் அவன் தான். அவன் பாவம் செய்தபடினாலே கர்த்தர் அவனை என்ன செஞ்ச தெரியுமா? பரலோகத்தில் இருந்து அவனை ஆண்டவர் தள்ளினார், சபித்தார். வேதத்தில் முதலில் சாபத்தை பெற்றவன் இவன் தான். அழகாயிருந்த தூதன் அவனையும் அவனுடைய தூதர்களையும் அவனுடைய கூட்டத்தாரையும் தேவன் சபித்த போது அவர்கள் தான் அசுத்தாவியாக மாறினார்கள், பொல்லாத ஆவியாய் மாறினார்கள், பேய்களாக மாறினார்கள், பிசாசாக மாறினார்கள். நல்ல கவனிக்கணும், இவர்களை தேவன் தள்ளி எதற்காக நியமித்தார்? நரகம் என்பது ஒன்று இருக்கிறது அல்லவா? நரகம் ஒன்று இருக்கிறது அல்லவா? இந்த நரகமே யாருக்காக நியமிக்கப்பட்டது தெரியுமா? பிசாசுக்காக, அவருடைய தூதனுக்காக. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த இவனை தள்ளின போது 3 மண்டலங்களாக விழுந்தது. ஒன்று வான மண்டலத்திலே, இன்னொன்று பூமியிலே. அதனுடைய பிரதான தூதனை அந்தகார சங்கிலிலே தேவன் கட்டி வைத்திருக்கிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. யூதா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, மேன்மையை காத்துக் கொள்ளாமல் இருந்த தூதர்களை நித்திய சங்கிலினாலே தேவன் கட்டி வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது,
அவனுக்கு கொஞ்ச காலத்தை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். என்ன காலம்? கொஞ்ச காலம். சாத்தானுக்கு எவ்வளவு காலம் கொடுத்து வச்சிருக்கிறாரா? கொஞ்ச காலம். அப்படி என்றால் அந்த கொஞ்ச காலத்தில் தான் அவனுடைய ராஜ்யம், அவனுக்கு ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டான். அந்த ராஜ்யத்திற்கு பேர் தான் இருளின் ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் என்ன இருக்கிறது? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியங்கள், பகைகள், கோபங்கள், விரோதங்கள், சண்டைகள், பிரிவினைகள். அவனுக்கு தனக்கு ஒரு ராஜ்யத்தை நியமித்துக் கொண்டான். நல்ல கவனிக்கணும். அதற்கு பிறகு அந்த ஆராதனை ஸ்தலம் வெறுமையாக இருந்தது. ஆராதனை ஸ்தலம் வெறுமையா இருந்தது. ஏன்னா ஏதேனில் தான் இருந்தான, ஆதியில அவங்க இருந்தா ஏதேனில் இருந்தவன். அப்படி அந்த ஏதேனில் தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? மண்ணை எடுத்து தம்முடைய ரூபத்தின்படியாகவும் தம்முடைய சாயலின்படியாகவும் மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசில் ஊதினார். அவன் ஜீவ ஆத்துமாவானான். ஆமென். நல்ல கவனிக்கணும். மனுஷனை உருவாக்குனது அழிவுக்காக உருவாக்கப்பட்டவன் அல்ல, நித்தியத்திற்காக உருவாக்கப்பட்டவன். கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். மனிதர்களை உருவாக்குற நோக்கம் அழிவுக்கு நேராக உருவாக்கப்பட்டவன் அல்ல. அவர் எப்படி நித்திய ஜீவனை உடையவராய் இருக்கிறாரோ அதே போல இவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய. அதனால ஏதேனில் அவன் இருந்தான் இல்லையா, அவனை தள்ளிட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த ஏதேனில் யார வச்சாரு? காவல்காரனாக வைத்தார். ஆதாமுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். என்ன வேலையை கொடுத்தார்? பண்படுத்தவும் காக்கவும். அவனுக்கு ஏற்ற வேளையில ஒரு துணையை கொடுத்தார். குடும்பமாக ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் கொடுத்தாரு. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவரை லைவா பார்த்தானா இல்லையா? பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆண்டவர் வருவார். எப்படி வருவாரு? காற்றில் வருவார், குளிர் காற்றில் வருவார். வரும் பொழுதெல்லாம் ஆதாமை பார்க்கும் பொழுது சொல்வார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆசீர்வதிப்பார். ஆதாமுக்கு ஒரு குறை கிடையாது, ஏவாளுக்கு ஒரு குறை கிடையாது. அப்படி அந்த ஏதேன் தோட்டத்தில் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் வச்சிருந்தார், ஒரே ஒரு பழத்தை மட்டும் வச்சிருந்தார். அந்த பழம் புசிக்கிற நாளிலே சாகவே சாவாப்பா, அது வேண்டாம், அந்த பழம் உனக்கு வேண்டாம், உனக்காக நான் எல்லா பழத்தையும் சிருஷ்டி வச்சுக்கிறேன், எல்லாவற்றையும் உனக்கு ஆளுமையை கொடுத்திருக்கிறேன், அதிகாரத்தை கொடுத்துக்கிறேன், நீ சந்தோஷமாயிரு, என்னோடு கூட நீ இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு கட்டளை கொடுத்தார். ஆனால் காக்க வேண்டிய ஆதாம், தோட்டத்தை காவல் பண்ண வேண்டிய ஆதாம், பண்படுத்த வேண்டிய ஆதாம், காக்க வேண்டிய ஆதாம் தோட்டத்தை காவல் காக்காமல் மறந்து போனான். அந்த தோட்டத்துக்குள்ள என்ன வருகிறது தெரியுமா? ஒரு சர்ப்பம் உள்ளே வருகிறதை பார்க்கிறோம். அந்த சர்ப்பத்துக்குள்ளாக விழுந்து போன இந்த தூதன், இந்த விழுந்து போன இவன் பிசாசாக மாறி அவனுக்கு என்ன தெரியுமா? நான் இருந்த இந்த ஏதேன் தோட்டத்தில் இந்த மண்ணை எடுத்து மனுஷனை உருவாக்கி கடவுள் இவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து ஆளுமை கொடுத்து விட்டாரே, மகிமை கொடுத்து. நீங்க 8வது சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி எல்லாவற்றையும் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். அப்படி இந்த ஆல் அத்தாரிட்டி, அதிகாரத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் அப்பளோ ஒரு ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தாரு. அப்ப பிசாசுக்கு ரொம்ப எரிச்சல் ஆயிடுச்சு. நான் இருந்த அந்த தோட்டத்துல இப்ப மனுஷன் வந்துட்டானே, எப்படி ஆகிலும் அவனை பாவம் செய்ய வைத்து நாம் பாவம் செஞ்சு நரகத்துக்கு போறது போல இந்த மனுஷனும் பாவம் செஞ்சு நரகத்துக்கு வரணும்னு சொல்லி நயவஞ்சகமாக ஏவாள் அந்த தோட்டத்தில் உலாவி கொண்டிருக்கிற சமயத்தை பார்த்து அந்த பழத்தை போக்கஸ் பண்றான். பாருங்க, புசிக்க வேண்டாம் என்ற பழத்தை போக்கஸ் பண்றான். ஏவாளை கூப்பிடுறான், ஏவாளே அதோ பார், அந்த பழத்தை புசிக்க வேண்டாம் என்று தேவன் உங்களுக்கு சொன்னதுண்டோ? நீங்கள் புசிக்கிற நாளிலே சாவதே இல்லை, உங்கள் கண்கள் திறக்கப்படும். அப்படின்னா குருடாவா இருக்கிறாங்க ஆதாம் ஏவாள்? ஆதாம் ஏவாள் குருடாவாங்க இருக்காங்க? நல்லா தானே கண் இருக்குது, தேவனை தரிசிக்கிறாங்க, பரலோகத்தை அப்படி லைவா பார்க்கறாங்க. இதுதான் பரிசுத்த கண்கள். ஆமென். இவன் சொல்றான் உங்க கண்ணு திறக்கப்படும், அவன் சொல்றான் என் ராஜ்யத்தில் உன் கண்ணு திறக்கப்படும், நீ அசுத்தத்தை எல்லாம் பார்க்கலாம். அவன் சொல்றான் கண்கள் திறக்கப்படும், தேவர்களை போல ஆவி. ஏற்கனவே அவங்க யாரை போல இருக்காங்க? தேவ சாயல்ல தான் இருக்கிறாங்க, தேவனுடைய பிரசன்னத்தில் தான் இருக்கிறாங்க, ஒரு குறை இல்லைல்ல.
அப்போ சத்துரு சொல்றான் பாருங்க, இதெல்லாம் சொல்ல 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 மயக்கினான். மயக்கம். சாத்தானுடைய தந்திரமே என்னதுன்னா மயக்கத்தை கொடுக்கிற வேலை தான். ஒரு பாவத்தினுடைய தன்மை என்பது மயக்கம். ஒரு இச்சையை பார்க்கும் போது, ஒரு பொருளை பார்க்கும் பொழுது, ஒரு அழகை பார்க்கும் பொழுது என்ன வருது? மயக்கம் தான் வருகிறது. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது மயக்கத்தை கொண்டு வருகிற பாவம் வாசிப்போமா? 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26. பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து. அப்படின்னா அவனால் பிடிக்கப்பட்டவன் எப்படி இருக்கிறான் சொல்லுங்க? அவனால் பிடிக்கப்பட்டவன் எப்படி இருக்கிறான்? இந்த மயக்கத்தில் இருக்கிறவனுக்கு என்ன ஊத்தினாலும் குடிச்சுன்னு தான் இருப்பான். மயக்கத்தில் இருக்கிறவனுக்கு நீ பெனாயில ஊத்தினா கூட அவன் குடிச்சுன்னு தான் இருப்பான். குடிப்பானா இல்லையா? மயக்கத்தில் என்ன தெரியும்? அதுதான் வேதம் சொல்லுகிறது. கலாத்தியரே, புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கது உங்களை மயக்கினவன் யார்? அப்படி என்றால் ஒரு மயக்கத்துக்குள்ளாக ஏவல் போய்விட்டால், புசிக்க வேண்டாம் என்று சொன்ன பழத்தை அதை பறித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற புருஷன் வராரு, காவல்காரன் வராரு. யாரு? காவல்காரன் வராரு. காவல் காக்கிறவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஏவாளே, தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன பழத்தை ஏன் புசித்தாய் என்று சொல்லி கண்டிக்கவில்லை. அந்த பாம்பையும் துரத்தவில்லை, காவலும் காக்கவில்லை, துரத்தவும் இல்லை. அந்த பழத்தை அவ சாப்பிட்டு கொடுத்த உடனே லொடுக்குறி ஒரு வாயை போட்டார். 2 பேரும் சாப்பிட்டு பார்க்கறாங்க. சாப்பிட்ட பிறகுதான் கண்ணு திறக்கப்படுது. அவங்க பார்க்கறாங்க வேறொரு உலகம். எதை பார்க்கறாங்க? இதுவரை பார்த்தது பரிசுத்தம், இப்ப பார்க்கிறது அசுத்தம். நிர்வாணத்தை பார்க்கிறார்கள். நிர்வாணத்தை பார்த்த உடனே ஒளிறாங்களே இல்லையா? ஓடுறாங்களா இல்லையா? பாவம் ஒரு மனிதனை ஓட வைக்கும். அதான் சொல்லும், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. இப்ப ஆண்டவர் சொல்றார், ஆதாமே ஆதாமேன்னு கூப்பிடுற உடனே என்ன பண்ண? ஓடுறாங்களா இல்லையா? ஓடுறாங்களா இல்லையா? எதை கண்டு ஓடுறான்? அத்தியலை போட்டு தைச்சாலும், நிர்வாணத்தை மூடினாலும் மூட பார்க்கறான். பாவத்தை மூட முடியாது பிரதர். பாவத்தை மன்னிக்க கூடிய ஒரே நபர் அவர்தான். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. அப்ப என்ன செய்யணும்? ஆதாமே ஆதாமேன்னு கூப்பிட்ட போது என்ன சொல்றான்? நான் நிர்வாணியாய் இருக்கிறேன். நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று சொன்ன. ஆனா கிளைமேட் என்ன? கிளைமேட் என்ன கிளைமேட்டுங்க? சூப்பரான கிளைமேட். ஆண்டவர் கோபத்தோடு தானே வரணும். எப்படி வராரு? குளிர்ச்சியான. ஆமா சொல்லுங்களேன். என்ன இது கிளைமேட்? எப்படி கிளைமேட்ல வராரு? குளிர்ச்சியான கிளைமேட்ல வராரு. ஆமென். எதுக்கு? மன்னிப்பு கேட்பான். இது ஆதாம் மன்னிப்பு கேட்பான்னு பார்த்தா இந்த பையன் மன்னிப்பே கேட்கல. அவள் சொல்றா, ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த ஸ்ரீதான் இந்த பழத்தை கொடுத்த. அவள் சொல்றா, ஐயா அந்த சர்ப்பம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுத்தாங்களே தவிர மன்னிப்பை கேட்கவில்லை, பாவத்தை அறிக்கையிடவில்லை. அதனால கிளைமேட்னா மாறிச்சு, வேற கிளைமேட்டா மாறி போச்சு. என்ன கிளைமேட்? நியாய தீர்ப்பின் கிளைமேட்டா மாறி போச்சு. நம்ம ஆண்டவர் பயங்கரமான தேவன். நீங்க ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்க ஒரு கிளைமேட்டை பார்க்கிறோம். உஷ்ண வேளை. என்ன கிளைமேட் அது? பகலின் உஷ்ண வேளை. அந்த உஷ்ண வேளை என்னன்னா, சோதேம் குமாரா பட்டணத்துக்கு அக்னியை கொண்டு வராங்க. எதுக்குன்னா அந்த சோதேம் குமாரா பட்டணத்தை காலி அக்னியால சுட்டரிக்கிறது தான் வராங்க. ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வரும்போது எப்படி வராங்க? உஷ்ணத்தோடு வராங்க. கிளைமேட் எப்படி? உஷ்ண கிளைமேட். அந்த உஷ்ண கிளைமேட்ல ஆபிரகாம் என்ன பண்ணாரு? அவங்களுடைய பாதத்துல போய் தண்ணி ஊத்தி கழுவுறாரு. பாத்தீங்களா? கழுவுறாரா இல்லையா? கழுவி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறாரு. அந்த கிளைமேட்ல ஒரு வாக்குத்தத்தம் உள்ள வருது பாருங்க. ஆமே. ஆபிரகாமே சொல்ற, அந்த சாராளை பார்த்து சொல்லம்மா, உற்பத்தி காலத்திலே நீ ஒரு குமாரனை. ஆமே சொல்லுங்க. என்ன கிளைமேட்? உஷ்ண கிளைமேட்டையும் மாத்த முடியும். ஆமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்படி என்றா இந்த ஆதாமுக்கு கிளைமேட் எப்படி இருந்தது? குளிர்ச்சியான கிளைமேட் இருந்தது. ஆனா மனம் திரும்ப மனம் இல்லை. அப்படின்னா நியாய தீர்ப்பு அங்கு ஆரம்பித்து விட்டது. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒருவன் மூலமாய்
வாசிப்போமா. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் இப்ப என்ன வந்துச்சு? எது ஒருவன் மூலம் எல்லாருக்கும் அந்த உள்ள என்ன வந்துருச்சு? என்ன யாருடைய சரக்கு? சாத்தானுடைய சரக்கு வந்துருச்சு. எதை தள்ளிட்டான்? கர்த்தருடைய வார்த்தையை தள்ளிட்டா. யாருடைய வார்த்தையை உள் வாங்கினான்? பேயினுடைய வார்த்தை உள்ள போயிடுச்சு. இல்ல புசிக்க வேண்டாம் என்று சொன்னதை பேய் தானே சொல்லிச்சு, நீ புசின்னு சொல்லிச்சுல. அவனுடைய வார்த்தை உள்ள போன உடனே நீங்க வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு அசுத்தம் உள்ள போயிடுச்சுன்னா என்ன? நல்ல மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டிய சூழ்நிலைக்குள் போய்விட்டது. லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவைகளில் ஒன்று, அதாவது தீட்டுள்ளது ஒன்று மண்பாண்டத்திற்குள் விழுந்தால் அதற்குள் இருக்கிறவை யாவும் தீட்டு. ஆதாமுக்குள் என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது, சமாதானம் இருந்தது, சந்தோஷம் இருந்தது, நித்திய கிருபை இருந்தது, எல்லாம் எவ்ரிதிங் எல்லாம் இருந்தது. ஆனா சாத்தானுடைய வார்த்தையை அவன் உள் வாங்கின போது அதற்குள் இருந்த எல்லாமே என்னவாய் மாறிச்சு? தீட்டுப்பட்டிருக்கும். அதை உடைத்து போட வேண்டும். எதை உடைக்கணும்? மண்பாண்டத்தை உடைக்கணும். மண்பாண்டத்துக்குள்ள என்ன விழுந்துச்சு? தீட்டு விழுந்துச்சு. மண்பாண்டமாய் இருக்கிற மனிதன் உடைக்கப்பட்டான். இந்த உடைச்சு போன பானை எங்க கொண்டு போடுவீங்க? உடைஞ்சு போன பானை எங்க கொண்டு போடுவீங்க? சொல்லுங்களேன். வீட்டுல பத்திரமா வைப்பீங்களா? எங்க வைப்பீங்க? முதல்ல வெளியில எங்க போய் குப்பையில போய் கொட்டுவீங்க. ஆனா அந்த குப்பை என்ன பண்ண? சேர்த்து ஒரு நாள் வரும் பொழுது குப்பையை ஒன்னா சேர்த்து கொளுத்துவாங்க. அதுதான் நரகம். அப்படிதான் மனிதனுடைய வாழ்க்கை. எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் மாறினார்கள். இப்ப மனுஷனுக்குள்ள என்ன வந்துச்சு தெரியுமா? என்ன வந்துச்சு? உள்ள என்ன சரக்கு வந்துருச்சு? வாசிக்கும் போது இயேசு சொல்லும்போது சொன்னார், மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21, 22, 23 நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிப்போம். எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும். இப்ப என்ன வந்துருச்சு? ஆண்டவருடைய பிரசன்னம் உள்ள இருந்து வெளியே போன பிறகு சாத்தானுடைய சரக்கு உள்ள வந்துருச்சுனால என்ன ஆகுது? வாசிப்போம். பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். இப்ப மனுஷனுடைய இருதயத்தில் என்ன எது நிரம்பி போச்சு? எல்லாம் நிரம்பி போச்சு. எரேமியா 23:10 என்ன சொல்லுகிறது? தேசம் விபச்சாரக்காரர்களால் நிறைந்திருக்கிறது, தேசம் சாபத்தினால் துக்கித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த முழு உலகமே என்னவாய் மாறிவிட்டது? ஒரே ஒரு மனுஷனுடைய பாவத்தை நிமித்தமாக. ஆமென். என்ன போய்? ஜீவன் போய் மரணம் வந்தது, ஆசீர்வாதம் போய் சாபம் வந்தது, சுகம் போய் வியாதி வந்தது, சமாதானம் போய் துக்கம் வந்தது. இப்படி என்ற மனுகுலம் முழுவதும் யாருக்கு அடிமையாய் மாறிட்டாங்க தெரியுமா? சாத்தானுடைய முழு ஆளுகைக்குள்ள எல்லாம் வந்து விட்டார்கள். முழு உலகத்துல எல்லா மனுஷனும் யாருக்குள்ள வந்துட்டான்? சாத்தானுக்குள்ள வந்துட்டான். பிசாசு சிரிக்கிறான் பாருங்க. ஆண்டவரை பார்த்து சிரிக்கிறான். ஆண்டவரே, நீர் என்னை தள்ளினீர், நீர் படைத்த உம்முடைய சாயலாய் இருக்கிற மனிதனை நான் பாவம் செய்ய வைத்து விட்டேன். இப்பொழுது எல்லா மனிதர்களும் எனக்கு அடிமைகள். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 2:15 சொல்லுகிறது, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே பிடிக்கப்பட்டவர்களாய் மாறினார்கள். ஏசாயா 9:3 சொல்லுகிறது, மரண இருளின் தேசத்தில் ஜனங்கள் குடியிருந்தார்கள். அப்படி என்றால் பிசாசு என்ன செஞ்சது தெரியுமா? மனிதர்களை தன்வசமாக பயன்படுத்த ஆரம்பித்தான். அதாவது விக்கிரக ஆராதனை. அவனுக்கென்று ஒரு ஆராதனை செய்வது. நீங்க வேதத்தில் வாசிக்கும் பொழுது 106வது சங்கீதம் 36வது வசனம் 37வது வசனத்தை கூட வாசிப்போம். 106வது சங்கீதம் 36, 37 வாசிப்போம். அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள், அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று. அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் பிசாசுகளுக்கு பலியிட்டார்கள். யாருக்கு பலியிட்டார்கள்? பிசாசு என்ன செய்தான்? பலியிட்டான். கொலைபாதகன், மனுஷ கொலைபாதகன் அவன். பிசாசுகளுக்கு பலியிட்டார்கள்.
அவர்கள் கானான் தேசத்து விக்கிரகங்களுக்கு பலியிட்டு தங்கள் குமாரர் குமாரத்திகளுடைய குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்கள். குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்கள். தேசம் இரத்தத்தால் தீட்டுப்பட்டது. தேசம் இரத்தத்தினால் தீட்டுப்பட்டிருந்தது. இப்படி விக்கிரக ஆராதனை மூலமாக அதிகமாக தேசத்துல ஜனங்களை பிசாசு என்ன பண்ண, ஆணுருவம் பெண்ணுருவம் என்று சொல்லி எல்லா மனுகுலத்தையும் பேய்களை ஆராதிக்கும்படியாய் தேவனை குற்றப்படுத்த ஆரம்பித்தான். அவனுக்கு என்ன தெரியுமா, எல்லாம் பாவம் செஞ்சிட்டாங்க. இனி ஒரு மீட்பு என்பது, அதாவது பாவத்தினுடைய கிரயம் என்பது பயங்கரங்க. பாவத்தினுடைய கிரயம் என்பது இந்த உலகத்தில் எவனும் செலுத்த முடியாது. பாவத்தினுடைய கிரயத்தை செலுத்த வேண்டும் என்றால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன கிடையாது, பாவ மன்னிப்பு. அப்படி ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம், மாட்டு ரத்தம், அந்த ரத்தம், எந்த ரத்தமோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மீட்பை கொண்டு வர முடியாது. அப்படி என்றால் யாருடைய ரத்தம் மீட்பை கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரு மனிதனுடைய ரத்தம் வேண்டும். அந்த மனிதன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும், பரிசுத்தமானவனாய் இருக்க வேண்டும், குற்றமற்றவனாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனிதன் ரத்தம் தான் தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட ரத்தம் இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து, அது எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர். அப்படி எல்லாத்துக்குள்ள பாவம் கலந்திருக்கிறது. அப்ப வேறு வழியே இல்லை. பிசாசு தெரிஞ்சிச்சு, வேறு வழியே இல்லை. மிருகத்தினுடைய ரத்தத்தினால் மனிதனுக்கு மீட்பு கிடைக்காது. ஒருவேளை கொஞ்சம் நிவாரணம் கொடுக்கலாம், ஆனா நிரந்தரமானது கிடையாது. அப்ப என்ன செய்வது சொல்லுங்க, என்ன செய்யறது? பிசாசுக்கு தெரிஞ்சிச்சு, ரத்தம் ஒரு மனுஷன், அதாவது குற்றமில்லாத ஒரு மனுஷன் வந்து பூமியில ரத்தம் சிந்தி மனிதர்களை மீட்டாதான், அப்படி வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி அவன் நினைச்ச சீக்கிரம். அப்படி என்ன முழு மனுகுலமும் அவன் சொல்றான், எனக்கு அடிமைகளாக மாறிவிட்டார்கள், அவர்களை நரகத்துக்கு கொண்டு போவேன், அவர்களை கொல்லுவேன், அவர்களை அழிப்பேன், அவர்களை என்னவென செய்வேன். அவன் ஆணவத்தில் பயங்கரமாக பிசாசு போராடினான். தேவன் என்ன செய்தார் தெரியுமா? நல்லா கவனிக்கணும். இப்ப தேவன் என்ன செஞ்சிருக்கணும்? மீண்டும் ஒரு மண்ணை எடுத்து தன்னுடைய சாயலாக ஒரு பொம்மையை உருவாக்கி பூனு ஊதி இரண்டாம் ஆதாம் என்று சொல்லி உருவாக்கி அவனை பலியாகி கொடுத்து ரத்தத்தை கொடுத்திருக்கலாமா? கொடுத்திருக்கலாமா இல்லையா? சொல்லுங்க, கொடுத்திருக்கலாமா இல்லையா? நான் சொல்றேன், இது நீதியா அநீதியா? இது நீதியா அநீதியா? அவருக்கு வல்லமை இருக்கிறதுனால ஏதோ ஒண்ணா செய்யலாமா? நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? வல்லமை இருக்கிறதுன்னு சொல்லி எதையும் செய்கிறவர் அல்ல. அவர் எதை செய்தாலும் நீதியின்படி செய்கிறவர். அதுதான் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அப்ப நீதி உள்ள நியாயாதிபதி நீதி செய்யன்னு சொன்னா என்ன செய்ய தெரியுமா? தனக்காக சுயநலமாக ஒரு பொம்மையை உருவாக்குறது அல்ல, தன்னையே பலியாய் கொடுப்பதற்காக ஒப்பு கொடுத்தார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். தன்னையே பலியாய் ஒப்பு கொடுப்பதற்கு ஆமென் சொல்லுங்களேன். இது போல ஒரு தேவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆமென் சொல்லுங்களேன். தன்னையே கொடுப்பதற்கு முன் வந்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் சொன்னார்? நான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய ஆத்துமாவும் என் ஆத்துமா, என் பிள்ளை. ஆமென். எசேக்கியேல் 18 அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தை வாசிப்போமா? எசேக்கியேல் 18:4 வாசிப்போமா? இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். என்னுடையது. ஆண்டு சொல்ல, ஏன் ஆத்துமா, ஏன் பிள்ளைங்க. அப்படி என்றா வேதாந்தம் சொல்லுது, உன் மேல என் மேல அன்பு வச்சதுனால அவர் என்ன பண்ண தெரியுமா? தன்னையே இரண்டாம் ஆதாமாக மாற்றிக்கொண்டார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க வேதத்தில் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 47வது வசனத்தை வாசிப்போம். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். வானத்தில் இறங்கி வந்த கர்த்தர். அப்படி என்றா யோசிட்டு பாருங்க, ஒரு சர்வ வல்லமை உள்ள தெய்வம். ஆமென் சொல்லுங்களேன். எப்படி கட்டின போட்டா, அவன் பாவம் செஞ்சானுங்களா மனுஷனுங்க, செத்தே போகட்டா, நான் நிம்மதியா இருக்கேன்னு சொல்லி நிம்மதியா இருந்தாரா? இல்ல. உன் மேல என் மேல வச்ச அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு
ஆமென். மேல என் மேல வச்ச அன்பின் நிமித்தமாக ஆமென் சொல்லுங்க. வல்லமை உள்ள தேவன், நியாயாதிபதி, சக்கராதிபதி, சர்வ வல்லமை உள்ள தேவன் என்ன பண்ண தெரியுமா? நான் ஒரு மனுஷனா வரப்போறேன்னு சொல்லி ஆமென் சொல்லுங்களேன், தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்து வர்றார். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கவனிங்க. முதல் ஆதாம் சாவதற்காக உருவாக்கப்பட்டவன் அல்ல. ஆனா இரண்டாம் ஆதாம் சாவதற்காகவே பூமிக்கு வந்தார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். உனக்காக எனக்காக சாவதற்காகவே வந்தார். முதல் ஆதாம் சாவதற்காக உருவாக்கப்பட்டவன் அல்ல, ஜீவனுக்காக உருவாக்கப்பட்டவர். இரண்டாம் ஆதாம் இருக்கிற இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக சாவதற்காக, மரணத்தை ருசி பார்ப்பதற்காக வந்தார். ஆமென், 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 அல்லேலூயா, ஆமென், ஆமென். என்னுடைய பாடல்ல தள்ளாடி போகின்றார், இயேசு தடுமாறி நடக்கின்றார், மனுகுல பாவமீட்புக்காய், மனுகுல பாவமீட்புக்காய் தள்ளாடி போகின்றார், இயேசு தடுமாறி நடக்கின்றார். ஆமென். இப்போ என்ன செய்ய தெரியுமா? நீங்க பிலிப்பியர்ல வாசிக்கும் பொழுது அடிமையின் ரூபம் எடுத்து என்ன சாயலா மாறினாரா? மனுஷ சாயலாக மாறினாரா? ஆமென் சொல்லுங்களேன். அடிமை. இப்ப ஏன் சொன்னா அவர் யார் தெரியுமா? சர்வ வல்லமை உள்ளவர், காணக்கூடாத தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன், அதிர்ஷ்டமான தேவன். அப்படி என்றா அவர் எப்படி வரணும்? மனுஷன் எப்படி இருக்கிறான்? வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 2:14 நீங்கள் வாசிக்கும் பொழுது, பிள்ளைகள் மாம்சமும் ரத்தமும் உடையவர்களாய் இருக்கிறபடினாலே அவரும் அவர்களைப் போல, அவரும் எப்படி ஆயிட்டாரு? அவர்களைப் போல, அவர் உங்களை போல மாறிட்டார். மாம்சத்தையும் ரத்தத்தையும். ஆமென் சொல்லுங்களேன். மாம்சத்தையும் ரத்தத்தை. அப்ப அவருக்கு ஒரு சரீரம் தேவைப்படுகிறது. மரியாள் என்ற ஒரு சரீரத்தை ஆமென் சொல்லுங்களேன், ஒரு யூட்ரஸ் ஆயத்தப்படுத்தினார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஆமென் சொல்லுங்களேன். எபிரேயர் 10:5 வாசிக்கும் பொழுது, எபிரேயர் ஆகையால் மாறுகிறது, மாம்சமாக மாறுகிறது. பேசிக்கிட்டே வராரு பாருங்க. நம்ம ஆண்டவர் எப்படி வராரு? இயேசு பேசிக்கிட்டே நேர வாக்குது உள்ள வராரு பாருங்க. யாருக்காக? உனக்காக கொடுப்பதற்காக, தன்னை கொடுப்பதற்காக வருகிறார் பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பேசிக்கிட்டே வரார். வேதத்தில் வாசிக்கிறோம், ரோமர் 1:5 வாசிக்கும். தாவீதின் வம்சாவளியிலே வாசிப்போமா? மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 100% மனிதனாக இருந்தார். எத்தனை சதவீதம்? 100%. 90 முறை வேதாகமத்தில் 90 முறை மனுஷகுமாரன் என்ற வார்த்தை வருகிறது. 100% அவர் மனுஷனாக இருந்தார். 45 முறை சொல்லுகிறது தேவகுமாரன். ஆமென். 90 முறை மனுஷகுமாரன் என்று சொல்லப்படுகிறது, 45 முறை தேவகுமாரன். இன்னும் பிசாசுகள் சொல்லுது நீ தேவனுடைய பரிசுத்தர். ஆமென். உன்னதமான தேவனுடைய குமாரன் இப்படி எல்லாம் சொல்லுது. நல்ல கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டு. அப்ப இயேசு இந்த பூமியிலே ஆமென் மரியாளுடைய கர்ப்பத்திலே ஆமென் உற்பத்தி அவர் ஆண்டவருடைய வார்த்தை உருவான போது என்ன நடக்கிறது? அவள் கர்ப்பவதியாகி முதல் பேரான குமாரன், அவருக்கு பேர் என்னது சொல்லுங்க? முதல் பேரான குமாரனை பெற்றெடுத்தால். முதல் செய்தி எங்க போகுது? யாருக்கு போகுது? மேய்ப்பர்களுக்கு போகுது. ஏன் மேய்ப்பர்களுக்கு போகுது? இனிமேல் ஆடுகளை பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எதற்காக பாவத்திற்காக எந்த பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக தாவீதின் ஊரிலே ஆமென் மெசியாவாகி இயேசு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த வார்த்தை தான் யோவான் சொல்லுகிற யோவான் 1:29 வாசிக்கும் பொழுது இயேசுவை குறித்து யோவான் என்ன சாட்சி கொடுக்கிறார்? இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன ஒரு பியூட்டிஃபுல்னா
33 வருஷம் இயேசு இருந்தார். 33 வருஷம், 30 வயது வரையிலும் மறைந்திருந்தார். 3 வருஷம் ஊழியம் செஞ்சார். ஆமா சொல்லுங்களேன். இந்த 33 வருஷத்துல ஒரு பழுது கிடையாது. இப்ப நீங்க பக்கத்துல பாருங்க பிரதர், நீங்க 10 வயசுல இருந்து குழந்தையா இருந்தது ஏதாயிரம் ஒரு பழுது கூட இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? கீழே விழுந்து கால் அடிபட்டுச்சு, கீழே விழுந்து மூக்கு அடிபட்டுச்சு, ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? ஆனா இயேசுவுக்கு 33 வருஷத்துல ஒரு சின்ன கீறல் கூட இல்லை. ஏன் சொன்னா அந்த பலி எப்படி இருக்கணும்? பழுதற்ற பலியாக இருக்க வேண்டும். உனக்காக எனக்காக 33 வருஷம் ஒரு சின்ன பழுது கூட இல்லாமல் தன்னை காத்து கொண்டார். உனக்கு கொடுப்பதற்காக, எனக்கு கொடுப்பதற்காக. ஒன்று பழுதற்ற பலி, இன்னொன்று பரிசுத்தம். ஆமே, இயேசு சொல்லும் பொழுது சொன்னாரு, வாசிக்கும். இயேசு என்ன சொன்னாரு? என்னில் பாவம் உண்டு என்று சொல்லி உங்களால் யாரால் சொல்லக்கூடும்? அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி என்றால் இயேசு பாவம் இல்லாத பரிசுத்தர். ஆமே சொல்லுங்களேன். அப்படி என்றால் உனக்காக எனக்காக இயேசு சாவதற்காகவே வந்தார். சொல்லுங்க, சாவதற்காகவே வந்தார், உனக்காக கொடுக்க வந்தார். ஆமே சொல்லுங்களேன். அப்படி என்றால் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அந்த பலி எப்படிப்பட்ட பலியா இருக்கு? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். ஆட்டுக்குட்டி பழுதற்றதும், அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். ஒரு வயதும் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகள் போதும். பழுதற்ற ஆடா இருக்கணும், ஒரு வயது ஆடாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்க வேணும். ஆமா சொல்லுங்களேன். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துனுடைய நேரம் வந்தது. 33 வருஷம் சிலுவைக்கு போக வேண்டிய நேரம் வந்த போது, உண்மையை சொல்றேன், அவர் பாவிகளுடைய, ஏற்கனவே சீஷரிடத்தில் சொன்னார், மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள், அவர்கள் சிலுவையில் அறைவார்கள், ஆனாலும் அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்புவார். ஆமை சொல்லுங்களேன். உலகத்திலே கொடூரமான ஒரு மரணம் என்று சொன்னால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன ஒரு கொடூரமான மரணம் சொன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 25:6 நீங்கள் வாசிப்போம். ஏசாயா 25:6. சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே, எந்த மலை? கொல்கதா என்ற மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அவருடைய சரீரத்தை விருந்தாக்கினார். அவருடைய சரீரத்தை விருந்தாக்கின பலியாக மாத்திரமல்ல, அவருடைய சரீரத்தை இயேசு என்னாக்கினார்? விருந்தாக்கினார். அதுதான் திருவிருந்து. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, வாங்கி புசியுங்கள். கொல்கதா என்ற மலையிலே உங்களுக்காக, எல்லா மனிதன், இந்த உலகத்திற்கு எல்லா மனுஷனுக்காக என் சரீரத்தை நான் விருந்தாய் கொடுக்கிறேன். என் சரீரம் மாத்திரமல்ல, என் ரத்தத்தை உங்களுக்கு பானமாய் கொடுக்கிறேன். இதுதான் நம் திருவிருந்தில் நம்ம சொல்ற வார்த்தை. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என் ரத்தத்தின் புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள். அப்படி என்றால் அவருடைய ரத்தமும் அவருடைய சரீரமும் உனக்காக எனக்காக விருந்தாக கொடுத்தார். அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது. அதாவது இயேசு கிறிஸ்து அழகான தெய்வம். ஆனா ஒவ்வொரு மனுஷனுடைய பாருங்க, எய்ட்ஸ் வியாதி உள்ளவனை பார்த்தா எப்படி இருப்பான்? எய்ட்ஸ் வியாதி உள்ளவனை பார்த்தா எப்படி இருப்பான்? முகம் எப்படி இருக்கும்? டிபி வியாதி உள்ளவன் எப்படி இருப்பான்? எல்லாம் அந்த வியாதியினுடைய தன்மை அப்படி வெளிப்படுத்தும் இல்லையா? இயேசுவும் அப்படிதாங்க. உங்க ஒவ்வொருடைய வியாதியும், உங்க ஒவ்வொருடைய பாவமும் அவரை விகாரமாக்கினது, அவருடைய முக ரூபத்தை மாற்றினது. அகோரமான முகம். நீங்க வேதத்தில் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 52 நீங்க 14 வாசிக்கும் பொழுது, மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தகேடு அடைந்தபடியினால் அவரை கண்ட அநேகர் எப்படி ஆகினாங்களா? பிரமிப்படைந்தார்கள். இது போல ஒரு கோரமான முகத்தை நாங்க
பார்த்ததே இல்லை. ஒரு ஏன்னா பாவத்தினுடைய பிரதிபலிப்பு, ஒவ்வொருடைய மனிதனுடைய பாவம் பிரதிபலிப்பு எப்படி இருக்குன்னா அவருடைய முகத்தை காட்டும், அவருடைய சரீரத்தை காட்டும். அதுபோல சிலுவையிலே உங்களுடைய பாவம் என்னுடைய பாவம் பிரதிபலித்தது. இயேசு கிறிஸ்துவின் முகத்தை கோரமாக்கினது, அசுத்தமாக்கினது. வேதம் சொல்லுது உங்கள் நிமித்தம் அவள் உங்க பாவமானார் என்று வாசிக்கிறோம். பாவமானார். அவ்வளவு ஒரு கொடூரமான, எதற்கு? முதல்மையை உனக்கு எனக்கும் கொடுப்பதற்காக, பரிசுத்தத்தை உனக்கும் எனக்கும் கொடுப்பதற்காக, பழுதற்றதை உனக்கும் எனக்கும் கொடுப்பதற்காக தேவன் முதல் பேரானவர் முதல்மையை இயேசு யாருக்கு கொடுத்தார்? துரோகிகளும் பாவிகளும் கொள்ளைமாரிகளும் முள்ளமாரிகளும் இருந்த நமக்காக, எனக்காக, துரோகியா இருந்த, பாவியா இருந்த, அக்கிரமக்காரனாக இருந்த எனக்காக முதல்மையை கொடுத்த இந்த தெய்வத்தை போல எந்த தெய்வம் இருக்கிறது? அவரை போல ஒரு தெய்வம் யார்? நீ யாரு? நீ ஒரு பாவியா இருந்த போது உனக்கு முதன்மையை கொடுத்து, உனக்கு ஜீவனை கொடுத்து, நித்திய ஜீவனை பெற்று நீ தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்து உனக்கு கொடுத்து மேன்மையும் உயர்வையும் கொடுத்த தெய்வம் இவரை போல ஒரு நல்ல தெய்வம் யாரையா? பழமா இயேசு கிறிஸ்துவின் அன்பு இன்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாதது. என் இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாதது. பாவி என்றுன்னை அவர் அவராய் உன்னை அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவராய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடி வா. பாப்பா சிலுவையிலே கொடூரமான மரணத்தை சந்தித்தான். ஒருவருடைய பாவம் அல்ல, ஒரு மனுஷனுடைய வேதனை. அதாவது இயேசுடைய மரணம் சாதாரணமான ஒரு மரணம் அல்ல. இங்க அமர்ந்திருக்கிற அத்தனை பேருடைய வியாதி, பாவம் ஒரே நபர் மேல் விழும் பொழுது எப்படி இருக்கும் பாருங்கள். ஒவ்வொருடைய மரணத்தையும் அவர் சுமக்க வேண்டியதா இருந்தது. ஒவ்வொருடைய மரணத்தை ருசி பார்க்க வேண்டியது. அவ்வளோ ஒரு கொடூரமான மரணத்தை ஏன் சொன்னா, அவர் மரிக்கவில்லை என்று சொன்னால் உனக்கும் எனக்கும் மீட்பு என்பது கிடையவே கிடையாது. அவர் மரித்தது எதற்கு தெரியுமா? மரணத்துக்கு அதிகாரியா இருக்கிற பிசாசை தன்னுடைய மரணத்தினாலே கொன்றார். சாத்தானை கொன்றார். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. மரணமே உன் கூறு எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஹல்லேலூயா. என்ன நடக்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து மரிச்ச பிறகு கல்லறை எல்லாம் டப்பு 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 டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆமென். வாசிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 52வது வசனம். சீக்கிரமா முடிச்சிடுறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 27:52. கல்லறைகளும் திறந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. என்ன கவனிங்க, இப்ப யார் எழுந்துட்டது? பரிசுத்தவான்களுடைய, அதாவது ஆவி எழும்பல, சரீரத்தோடு எழும்பிட்டாங்க. எத்தனை நாள் வெயிட் பண்றாங்க? கல்லறையில எத்தனை நாள் வெயிட் பண்றாங்க? 3 நாளா எல்லா பரிசுத்தவான்களும் இந்த சரீரத்தோடு அப்படியே வெயிட் பண்றாங்க. யாரு? முதல் பேரான குமாரன் வருவதற்காக ஆயத்தமா இருக்கிறாங்க பாருங்க. ஆமா சொல்லுங்களேன். நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? பெங்களூர்ல அந்த நகருக்கு போயிட்டு வந்துடுறப்பா, 3 நாளுக்குள்ள சீக்கிரம் வந்துடுறான், இயேசு வரலாம் காட்டியும். மொத்த பேர் எப்படி இருக்காங்க? கடலில் அப்படியே உட்காந்துக்கிறாங்க. 3 நாள் வெயிட் பண்ணிக்கிறாங்க, சரீரத்தோடு உட்காந்துக்கிறாங்க. யாருக்காக வெயிட் பண்றாங்க? முதல் பேரான குமாரன் வருவதற்காக. ஆமா சொல்லுங்களேன். பாருங்க, வேதம் சொல்லுகிறது இயேசு என்ன பண்றாரு தெரியுமா? இப்ப நேரம் என்ன பண்றாரு? நேரம் எங்க போறாரு தெரியுமா? நேரம் எங்க போறாரு தெரியுமா? அந்த ஏதேன் தோட்டத்துக்கு போறாரு பாருங்க. ஏதேன் தோட்டத்துக்கு போறாரு. இப்ப ஏதேன் தோட்டம் யாரு? மூடப்பட்டிருக்குல்ல, வாசல் மூடப்பட்டிருக்குல்ல. மூடப்பட்டதா இல்லையாங்க? ஆதாம் துரத்தின பிறகு யாருக்கு இருந்தாங்க?
யார் இருக்கிறது? காவல் காத்தாரா இல்லையா? கேருபீன்கள் என்ன பண்ணுது? சுடர்வழி பட்டயத்தை வச்சு என்ன பண்ணுது? எவன் வந்தாலும் வெட்டிடுவேன், உள்ள எவன் வந்தாலும் வெட்டிடுவேன், வெட்டிடும். கைய பட்டயத்தை வச்சுதான் இல்லையா? வெட்டுதா இல்லையா? அதுதான் இயேசு உனக்காக மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும். அந்த மேய்ப்பன் வெட்டப்பட்டா. நாம சொல்லுங்களேன், இப்போ 24ஆம் சங்கீதம் வருது, வாசிக்கிறோம். இதுதான் சங்கீதம் 24. இப்ப பரிசுத்தவான்களை கூட்டிக்கிட்டு போறாரு. எங்க போறாரு? அந்த ஏதேன் தோட்டம் வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகள். அப்படி என்றால் ஆதாம் முதல் கொண்டு பூட்டப்பட்டிருந்த அந்த வாசல், ஆதாம் முதல் கொண்டு பூட்டப்பட்டிருந்த அந்த வாசல், இரண்டாம் ஆதாமா இருக்கிற இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவராய், பாதாளத்தை ஜெயித்தவர், ரத்தத்தை கொண்டு வரார் பாருங்க. ரத்தத்தை கொண்டு வந்த வாசல் திறக்கப்படுது பாருங்க. கதவு தானா திறக்கப்படும். ஏன் திறக்கப்படுதுன்னா உள்ள என்ன இருக்குது? ஜீவ விருட்சத்தின் கனி. ஏதேன் தோட்டத்தில் என்ன இருக்கிறது? ஜீவ விருட்சத்தை. ஒரு யுத்தம். அதான் வாசிக்கிறோம். அந்த 24ஆம் சங்கீதம் நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒரு சங்கீதம். இதுதாங்க சங்கீதம். ஆமென். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே, அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? யார் இந்த மகிமை? ஒரு பெரிய யுத்தத்தை செய், சாத்தானுடைய சேனைகளையும் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் ஜெயிச்சிட்டு வராரு பாருங்க. யுத்தம் பண்ணிட்டு பரிசுத்தவான்களை கூட்டிட்டு வராரு. வாசல்களே, தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். யார் அந்த மகிமையின் ராஜா? யுத்தத்தில் அவன் யுத்தத்தை செஞ்சுட்டு வராரு. ஆமே சொல்லுங்களேன், ஆமே சொல்லுங்களேன். உள்ள போறாரு. ஜீவ விருட்சத்தின் கனியை மொத்தம் எடுத்து யாருக்கு கொடுக்கிறாரு? ஆமென். முதல் ஆதாம் இழந்து போன அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை இரண்டாம் ஆதாமா இருக்கிற இயேசுவின் மூலமாக அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்கிறோம். ஆமென். ரெவலேஷன் சாப்டர் 2:7 வாசிப்போமா? கடைசி முடிச்சிருவோம். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற, தேவனுடைய பரதேசத்தின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை எதை கொடுப்பாரு? அந்த ஜீவ விருட்சத்தின் கனிங்கிறது ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. மூடப்பட்டிருந்த கதவை திறந்து மீண்டும் அந்த ஜீவ விருட்சத்தின் கனி, இரண்டாம் ஆதாமாய் இருக்கிற இயேசுவின் மூலமாக நாம் எதை பெற்றுக்கொண்டோம்? ஜீவனை பெற்றுக்கொண்டோம். ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆமே சொல்லுங்களேன். இயேசு பரிசுத்தவான்களை கூட்டிக் கொண்டு போறார். ஆமே சொல்லுங்களேன். உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானா. சபையில் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே, மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. பாடுவோம், பாடுவோம். மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. பேயையும் நோயையும் ஜெயித்தார் சபையோரே. அப்படியே காணிக்கலாம். அப்படி பாடும்பொழுது அப்படி காணிக்கலாம். உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே, மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே, சாவையும் நோவையும் நேயையும் ஜெயித்தார் சபையோரே. துதி
உனக்காக எனக்காக முதல்மையை கொடுத்தார். எதை கொடுத்தார்? முதல்மையை கொடுத்தார். முதல் பேரான அவர் கொடுத்ததுனால அவருக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்த்தப்பட்டார். அவருடைய நாமம் அல்லாமல் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் கட்டளிடப்படவில்லை. இன்னைக்கு மை டியர் சிஸ்டர், மை டியர் பிரதர், ஆண்டவரே உனக்காக கொடுப்பதற்கு அர்ப்பணிக்கும் பொழுது, நீங்களும் நானும் அவருக்கு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது, உன்னையும் என்னையும் முதன்மையாய் அவருக்கு கொடுக்கும் போது, நிச்சயமாய் இந்த தேசத்துல உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு உங்களுக்கு கிருபையும் சமாதானத்தையும், இந்த பூமியில் நித்திய ஜீவனை பெற்று நாமே சொல்லுங்க, இந்த வெற்றியை தான் எல்லா இடங்களுக்கும் போய் சொல்லுங்க. இந்த வெற்றியை உலகம் முழுவதும் போய் சொல்லுங்க. இயேசு உனக்காக எனக்காக பூமிக்கு வந்தார் என்பதை, பிசாசின் தலையை நசுக்கினார் என்று சொல்லி சுவிசேஷமாய் ஆடி பாடி சொல்லுங்கள். ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். நாளைக்கு என்னுடைய சாட்சி, இன்னும் நல்ல வலிமையான ஆராதனைகள், செய்திகள் இன்னும் நாளைக்கு இருக்கும். நீங்க போகும்போது கீழே என்னுடைய பாடல் புஸ்தகம் இருக்கிறது, நீங்க வாங்கி பயன்பெறுங்கள். கர்த்தருடைய கிருபை. ஆமென். நாளைக்கு உங்களோடு கூட சந்திப்போம். May God bless you all. Hallelujah. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். உட்காருவோம். அன்புக்குரியவர்களே, இந்த பரிசுத்த வாரத்தில் நம்மோடு கூட ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்ட அன்பு பாஸ்டர் அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம எல்லாரும் ஒரு முறை கைகளை தட்டி அவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நான் இவரை அழைத்த நோக்கம் என்னவென்று சொன்னால், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள் வேண்டும் என்று கேட்டேன். பாஸ்டர் சொன்னார், ஞாயிற்றுக்கிழமையுடைய ஆலயத்தை விட்டு வரமாட்டேன், என்னுடைய மக்கள் என்னை ரொம்ப எதிர்பார்ப்பார்கள், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் விட்டுட்டு எப்போ ஆகிலும் என்னை கூப்பிடுங்க, நான் வரேன்னு சொன்னார். அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை அவரை கூப்பிட முடியல. இவருடைய சாட்சியை முழுமையான யூடியூப்பில் கேட்டேன். உண்மையே என்னுடைய உள்ளம் உடைந்து போனது. காரணம், நானும் 30 ஆண்டுகள் ஊழியம் செய்திருக்கின்றேன். இவருடைய சாட்சி என் உள்ளத்தை உடைத்தது. நான் அன்னைக்கு இவர் எப்படியாகிலும் நம்முடைய ஆலயத்துக்கு அழைக்க வேண்டும், இவருடைய சாட்சியை மக்கள் கேட்கணும். அந்த சாட்சியை கூட நிறைய நண்பர்களுக்கு நான் வாட்ஸ்அப் அனுப்பி வச்சேன், அவருடைய சாட்சியை கேளுங்க அப்படின்னு சொல்லி. உண்மையாக சொல்கிறேன், அவருடைய சாட்சியை கேட்கிற பொழுதே கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் கிரியை செய்வார், அற்புதங்களை செய்வார், விடுதலை கிடைக்கும். அவருடைய சாட்சியை நமக்கு விடுதலை கொடுக்கும். நாளைக்கு நீங்கள் வருகிற பொழுது அநேகர் பலவீனத்தோடு கூட இருக்கிறவர்கள், வியாதி உள்ளவர்கள், மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள், தேவையுள்ளவர்கள், கண்ணீரோடு கூட குடும்ப பிரச்சனை இருக்கிறவர்கள், நீங்கள் வருகிற பொழுது அந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அந்த ஆராதனை நேரமே நமக்கு அற்புதம் கிடைக்கும். ஆகவே நீங்கள் செபியுங்க. தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்களை அழைத்து வாருங்கள். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வரதுக்கு காரணம், மழை வந்துடுச்சு. மழையின் காரணமாக உங்களால் வர முடியவில்லை. ஆகவே சற்று தாமதமாக நாளைக்கு சரியாக 6:30 மணிக்கு துவங்குவோம். ஃப்ரெஷின் ஒர்ஷிப்போடு கூட நாம் ஆண்டவரை வார்த்தை கேட்க போகிறோம். நிச்சயமாய் சொல்கிறோம், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே நீங்கள் ஜெபத்தோடு கூட வாங்க, ஜெபித்து விட்டு வாங்க. நாளைக்கு நிச்சயமாய் கடவுள் நம்முடைய மத்தியிலே அற்புதங்களை செய்வார். ஐயாவுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. உண்மையாகவே அவருக்கு வர முடியாத ஒரு சூழல். கடைசி வரை எனக்கு அவர் எப்படி என்று பயந்தோடு கூட இருந்தேன். ரமேஷ் அண்ணக்கில் பல முறை ஃபோன் பண்ணிட்டேன். அவர் இதுக்காகவே இன்றைக்கு நான் கட்டாயமாய் வந்து உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி நம்மளோடு கூட தங்கி இருக்கின்றார்கள். நான் மீண்டும் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்ம கடைசியாக செபித்து ஆசீர்வாதத்தோடு கூட போகிறோம். தயவுசெய்து மனதில் கொள்ளுங்கள். நாளைக்கு நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள் எல்லாரும் அழைத்து வாருங்கள். நிச்சயமாய் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். யாராகிலும் சுகவீனமாக இருப்பவர்கள், பலவீனத்தோடு கூட இருக்கிறவர்கள், அற்புதம் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நாளைக்கு கட்டாயமாக வாங்க. கடவுள் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த இரவு வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது அடியேனை கொண்டு வந்து எங்கள் மத்தியினுடைய வார்த்தை சொல்லும்படியாய் கர்த்தர் செய்த கிருபைக்காக நன்றி சுவாமி. மகனை ஆசீர்வதியும், உம்முடைய பரிபூர்ண பலத்தை தாராண்டவரே. உமக்கென்று தன்னையே அர்ப்பணித்து
நான் உமக்காகவே வாழுவேன், உமக்காகவே நான் மரிக்கப் போகிறேன் என்று சொல்லி வைராக்கியத்தோடு கூட அப்பா அநேக ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படியாய், பரிசுத்தப்படுத்தும்படியாய், மனம் திரும்புவதற்கு நேராய் வழிநடத்தும்படியாய் நீர் அவரை பயன்படுத்தி வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. மகனுக்கு சரீரத்துக்கு வேண்டிய நல்ல சுகம் பல ஜீவனை தருவிடம் ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 3 நாட்களும் எங்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதலை உருவாக்கட்டும். அநேக ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் கொண்டு வாரும். அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடத்துவீராக. நல்ல மகனை இரவு முழுவதும் பாதுகாத்துக் கொள்ளும். வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கு கடவுள் ஆசீர்வதியும். சமாதானத்தின் தேவன் தாமி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தாரும். வீடுகளுக்கு போகிறோம், எங்களை சுகமாய் கொண்டு போய் சேரும். கர்த்தருக்கு சித்தமானால் ஜீவனை தந்தால் அப்பா நாளைக்கு நாங்கள் மீண்டுமாய் கூடி உம்முடைய ஆராதனை செய்ய கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பிள்ளைகள் பாரத்தோடு கொடுத்த ஒவ்வொரு காணிக்கைகளையும் கடவுள் ஆஸ்வதிப்பீராக. துதிக நமக்கு எல்லாமைக்கு செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாது, ஆமென். தந்தை மைந்தன் தூயாவியின் அன்பும் அருளும் கூட்டுறவு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்று சதாக்காலம் தங்கி நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ போய் வருவோம்.